பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த கும்பலுடைய சர்வாதிகாரம் அப்படிங்கிறது உச்சக்கட்டத்துக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாவையும் இவனுங்க முழுங்கி ஏப்ப விடக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இந்தியாவில் வந்துருச்சு. எதிர்கட்சிகள் வேஸ்ட்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஒன்று இவங்களுக்கு அடிமையாக இருக்கானுங்க, இல்லாட்டி பயந்தொழிகளாக இருக்கிறானுங்க, சும்மா நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி இல்லை நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். இவனுங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய சர்வாதிகாரம் தான். இதுதான் இறுதியா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா இதுக்கு மாற்று என்ன? இது மாறவே மாறாதா? இவனுடைய சர்வாதிகாரம் தான் ஃபைனலா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் அதிருப்தியும் நாட்டில் இருக்குது. குழப்பமான சூழ்நிலை தான் மக்கள் இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு மாதிரியான பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பில் வீரியமாக நிற்கக்கூடிய மாநிலத்தில் கூட என்ன பண்ணிட்டானுங்க, விவரமாக சூழ்ச்சி பண்ணி ஒரு நடிகரை கொண்டு விஜயை கொண்டு கட்சி ஆரம்பிக்க வச்சு ஒரு முறைகேடாக ஒரு ஆட்சியும் கூட உருவாக்கி அதை நோக்கி திருப்பி விட்டானு. இப்போ இங்கே இருந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு பாசிச எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த வாதத்தை மடமாற்றம் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே சூழ்ச்சி பண்ணி திட்டமிட்டு இவனுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் இவனுக்கு தான் ஃபைனலு, இவங்களை எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, மோடியை தூக்கில் போடணும், புல்வாமாவில் 40 இராணுவ வீரர்களை படுகொலை பண்ண மோடியை தூக்கில் போடணும் அப்படின்ற ஒரு போராட்டத்தை, முக்கியமான போராட்டத்தை மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், அஜித் தோவல், ஆர்.என். ரவி இவங்கெல்லாம் குற்றவாளிகள். அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. தேர்தல் வெற்றிக்காக திட்டமிட்டு இவனுங்க ராணுவ வீரர்களை படுகொலை பண்ணியிருக்கானுங்க. அதனால் இவங்களை தூக்கில் போடணும் அப்படின்ற ஒரு போராட்டத்தை நம்ம முன்னெடுத்துருக்குறோம். இது சில பேர் நம்மளை கேள்வியில் கேட்குறாங்க. எல்லாருமே அடங்கிட்டானுங்க, எதிர்கட்சிகளே அடங்கி போயிட்டானுங்க, யாருமே இவனை எதிர்த்து நிற்க மாட்டானுங்க. அப்படி இருக்கும்போது உச்சபட்ச அதிகாரமாக இருக்கக்கூடிய மோடி தான் இவனுடைய உச்சபட்ச அதிகாரம், பிரைம் மினிஸ்டர். இந்த உச்சபட்ச அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்குறீங்க, இவ்வளவு தைரியமாக போராட்டம் அறிவிக்கிறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற சில கேள்விகளை கூட மக்கள் கேட்குறாங்க, சிலர் கேட்குறாங்க. இது நம்ம ஒரு போராட்டம் நம்ம அறிவிக்கிறோம் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி சாதக பாதங்களை யோசிச்சு தான் நம்ம எந்த ஒரு செயலுமே செய்வோம். இப்போ அதுலேயும் முக்கியமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்த்து நிற்கணும், அது இவங்களோட உச்சபட்சமாக மோடியை எதிர்த்து மோடியை தூக்கில் போடணும் அப்படின்ற ஒரு போராட்டத்தை நம்ம அறிவிக்கிறோம்னா அது ஏதோ ஆத்திரத்திலையோ அவசரத்திலையோ நம்ம அதை செய்ய முடியாது. எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி அதுக்கான சாதக பாதகங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு தான் நம்ம இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். அதை முன்னெடுத்துட்டு தொடர்ந்து கொண்டு போகிறோம். இந்தியா பூரா இந்த கருத்துக்களை பரப்பிட்டு இருக்கோம். இப்போ ஹிந்தி மொழி உட்பட வீடியோக்கள் மூலமாக, கருத்துக்கள் மூலமாக இந்த போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கிறோம், இதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி நம்ம நாடு பூரா அனுப்பிட்டு இருக்கிறோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, மக்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த போராட்டம் நடத்தக்கூடிய சூழல் என்ன இருக்குது நாட்டில் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு பக்கம் இவனுக்கு தேர்தல் ஆணையம், அதே மாதிரி கோர்ட் உட்பட இவனுக்கு கண்ட்ரோலில் இருக்குது. எல்லாமே அதிகாரத்தோட உச்சம் இவனுக்கு கையில் இருக்குது. எதிர்கட்சியில் இவனுக்கு கண்ட்ரோலில் வழி கொண்டு வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட அடிமைகளாக்கிட்டாங்க. அப்போ இவங்களை மீறி எதுவுமே நடக்காது அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கி மோசடியாக ஒவ்வொரு தேர்தலாக ஜெயிச்சுட்டு வராங்க. தாங்கள் நினைச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு நாடுங்கிறது அரசாங்கம் மட்டும் கிடையாது, அந்த நாட்டோட மக்கள், அதுதான் அடித்தளம். மக்கள் தான் அடித்தளம். அதுக்கு மேலே அரசாங்கம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அப்போ அரசாங்கம் அதிகாரம் இவங்க கையில் இருக்குது. ஆனால் மக்கள் இவங்கள்ட்ட இருக்காங்களா? மக்கள் ஆதரவு இவங்களுக்கு இருக்கா? பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு இருக்கானா? இல்லை, நிச்சயமாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் நாளுக்கு நாள் அவங்களுடைய மக்கள் ஆதரவு குறைஞ்சிக்கிட்டே வருது. இவனுக்கு 12 வருஷம் முடிஞ்சு 13வது வருஷம் இப்போ ஆட்சி கட்டில் இருக்கானுங்க. இவனுக்கு சொன்ன எதையுமே செய்யலை அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரியும். இவனுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதி நிறைவேற்றலை, வேலை வாய்ப்பில் இருந்து எந்த ஒரு வாக்குறுதியுமே நிறைவேற்றலை. அப்போ இவனுக்கு ஒரு ஃப்ராடு கும்பல் அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று இவனுக்கு மோசடியாக தான் ஜெயிக்கிறாங்க. இவனுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை, இவிஎம் மோசடி மூலமாக தான் ஜெயிக்கிறானுங்க, ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிக்கிறானுங்க அப்படிங்கிறதும் நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும், தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதுவும் தெரிஞ்சிருச்சு. முக்கியமாக இளைஞர்கள் மத்தியில் இவனுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கிறாங்க. நீட்டு மாதிரியான தேர்வுகள், அதில் நடக்கக்கூடிய மாணவர்களுடைய தற்கொலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள், அது மாதிரி வேலையில்லா திண்டாட்டம். இப்போ மோடி ஆட்சியுடைய மிகப்பெரிய பாதகமான விளைவு அப்படி என்னன்னு கேட்டால் இளைஞர்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட், ரொம்ப சிவியரான அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாவில் இருக்குது. ஏன்னா முழுக்க இவனுக்கு சிறு குறு தொழில்களை காலி பண்ணுறானுங்க. வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு எந்த முயற்சி எடுக்கிறதுல முழுக்க கார்பரேட்டுகளுக்கு மட்டும் இவனுங்க சப்போர்ட் பண்ணி வேலை வாய்ப்புகளை காலி பண்ணிக்கிட்டே வரானு. அப்போ இளைஞர்கள் தான் அதில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அது பெரிய கொந்தளிப்பு இருக்குது. வேலையில்லா திண்டாட்டம்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது. மிகப்பெரிய அதிருப்தி இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. அதுதான் இன்னைக்கு இந்த சிஜேபி நடத்தக்கூடிய போராட்டங்கள், அதெல்லாம் நம்ம அதை பார்க்குறோம். மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு கோபம் இருக்குது, அதிருப்தி இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி விவசாயிகள் மத்தியிலே இவனுக்கு அமலப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே விவசாய சட்டங்கள் கொண்டு அதை மிகப்பெரிய போராட்டமாக மாறி பின்வாங்கினானு.
ஆனால் இப்போ வந்து அமெரிக்காவிலேருந்து விவசாய பொருட்கள் இறக்குமதி பண்ணுறோன்னு சொல்லி அதில் வந்து விவசாயிகள் மத்தியில் இன்றைக்கி அம்பலப்பட்டு நிற்கிறானுங்க. பெரிய அளவுக்கு விவசாயிகள் மத்தியில் கோபம் இன்றைக்கி வந்து இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. முக்கியமாக அயோத்தி மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு அங்கேயே பெரிய திருட்டுத்தனம் நடக்குது, மிகப்பெரிய அளவு திருட்டுத்தனம் நடக்குது. அதுல எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க, இவ்வளவு கேவலமா எக்ஸ்போஸ் ஆகியிருக்கானுங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஆதரவு தளத்துல இருந்து அந்த செக்ஷன்ல இருந்து எதிர்ப்பு கிளம்புது. அப்ப அந்த தரப்பும் வந்து இன்னைக்கு இவங்களுக்கு எதிராக வந்து திரும்பிட்டு இருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக நாடு பூரா விலைவாசி ஒரு பக்கம், மக்களால் வாழ முடியல. அதே மாதிரி டெல்லி மாதிரியான நகரங்கள் எல்லாம் ஹீட்டு, பெரிய ஹீட்டு, சுற்றுச்சூழல் மிகப்பெரிய அளவுக்கு சீர்கேடு அடைஞ்சிருக்கு. மக்களே அங்கே வாழ முடியாத சூழலை உருவாயிட்டு அது மாதிரியான ஒரு கொந்தளிப்பான நிலைமை தலைநகரத்திலே உருவாயிடும். அப்போ நாடு பூரா பார்த்தோம்னு சொன்னால் எல்லா வகையிலுமே எல்லா தரப்பு மக்களுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவனுங்களை எதிர்க்கிறாங்க. அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கக்கூடிய எதிர்கட்சி இங்கே இல்லை. அதான் பிரச்சனை. இந்த மக்களுடைய கோபத்துக்கு, அதிருப்திக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதை ஒரு போராட்ட களமாக மாற்றி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இவங்களை அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியக்கூடிய எதிர்கட்சி அப்படிங்கிறது இங்கே இல்லை. அதை கிட்டத்தட்ட அழிச்சிட்டானுங்க, இவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு நாட்டில் உள்ள பிரச்சனை. அப்போ இந்த சூழ்நிலையில தான் நம்ம இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். ஒரு தைரியமான போராட்டத்தை, வீரியமான போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கிறோம். ஏன்னா இது இவனுக்கு பண்ணது உண்மை. இவனுக்கு வந்து புல்வாமால தேர்தல் வெற்றிக்காக, 2019 தேர்தல் வெற்றிக்காக இவனுக்கு 40 ராணுவ வீரர்களை பலி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. ராணுவ வீரர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அரசியலை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஆதாரங்கள் அந்த அளவுக்கு இருக்கு. ஆதாரங்களை முன் வச்சு தான் நம்ம இந்த போராட்டத்தை நடத்துறோம். பதில் சொல்ல முடியல இவங்களால. என்ஐஏக்கு நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட வாயை பத்திட்டு இருக்கானுங்க, அவங்களால பதில் சொல்ல முடியல. அப்ப இந்த சூழ்நிலையில வந்து ஒரு தைரியமான, வீரியமான போராட்டம் இந்தியாவுக்கு தேவை. நெருக்கடியான காலகட்டம். அந்த நெருக்கடியான காலகட்டத்திலுமே இருந்துதான் எப்பயுமே வந்து தீர்வுகள் உருவாகும், சரியான தீர்வுகள் உருவாகும். சரியான இலக்கு நோக்கி போகணும்னா இந்த நெருக்கடிகள் வந்து வழிகாட்டும். அப்ப எதிர்கட்சி இல்லை, இவனுக்கு வந்து மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு நிற்கிறானுங்க. அதிகாரத்தை வச்சுட்டு மேல அதிகாரத்தில் செயற்கை உட்காந்துருக்கானுங்கன்னா தைரியமா இறங்கி சரியான விஷயத்தை எடுத்து அடிக்கணும். அதுக்காக அந்த விஷயத்தை எடுத்துருக்கிறோம். ஏன்னா இவனுக்கு வந்து ராணுவ வீரர், தேசபக்தர்கள் அப்படின்ற ஒரு போலியான அடையாளத்தை தங்களுக்கு வச்சிருக்காங்க. இவனுங்களை எதுக்கிற எல்லாரையும் தேசத்துறைன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான தேசத்துறை இவனுக்கு தான். அமெரிக்காவுக்கு அடிமையா இருப்பானுங்க. ராணுவ வீரர்களை இவங்களை அரசியல் ஆதாயத்துக்காக காலி பண்ணுவானுங்க. சொந்த நாட்டு மக்களே காலி பண்ணுவானுங்க. எல்லாம் பண்ற தேசத்துறைகள் இவனுக்கு தான். அப்ப இவனுக்கு தேசத்துறைகள் தான் அப்படிங்கிறத வெளிப்படையா எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய இந்த விவகாரம் தான் இந்த புல்வாமா படுகொலைங்கிறது. அப்ப அதை கையில் எடுத்து இந்த தேசத்துறவு கும்பலை வந்து பதவியில் இருக்கலாமா, இவங்களுக்கு என்ன தண்டனை, இவங்களை தூக்கல போடணும்ல அப்படிங்கிற விவாதத்தை, அந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது மக்கள்கிட்ட கவனம் பெறும். மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை உருவாகும், தைரியம் உருவாகும். மக்கள்கிட்ட வந்து இவனுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கையை உருவாக்கி, ஏன்னா அதான் பண்ணிட்டு இருக்காங்க இவனுங்க. அந்த மக்களுடைய கோபத்தையும், மக்களுடைய அந்த மாற்றம் வேணுன்ற அந்த உணர்வையும் பின்னாடி தள்ளி மாற்றமே வராது அப்படின்னு சொல்லி அடங்கி போகக்கூடிய ஒரு வேலையை தான் இவனுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து மக்களை வந்து மாற்றி மக்களுக்கு உணர்வு ஊட்டி, இல்லை இவங்களை வீழ்த்த முடியும், இந்த மாதிரி தைரியமா கேள்வி கேட்க முடியும், இவங்களை தூக்கல போடுற அளவு கூட கேட்கறதுக்கு அந்த நாட்டில் ஆள் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட போராட்டத்தை முன்னெடுத்து இவங்களை காலி பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையை நம்ம உருவாக்கும் போது கண்டிப்பா அதுல இருந்து ஒரு மாற்றம் உருவாகும். ஒரு மாற்று அரசியல் இன்னைக்கு தேவை. உண்மையிலே பிஜேபிக்கு எதிர்கட்சி தேவை. மாற்றம், இந்தியாவுக்கு மாற்றம் அப்படிங்கிறது வந்து பிஜேபி வீழ்த்தக்கூடிய ஒரு எதிர்கட்சி தேவை. அந்த எதிர்கட்சி கிடையாது இன்னைக்கு. அந்த எதிர்கட்சியை உருவாக்கணும்னா இது மாதிரியான தைரியமான, வீரியமான போராட்டங்கள் மூலமா தான் அதை செய்ய முடியும். அதுக்கான முயற்சி தான் நம்ம எடுக்கிறோம். நாம சாதாரண மனிதர்கள் தான். அடித்தளத்துல இருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. மக்கள்கிட்ட இருந்து ஒரு மாற்றம் உருவாகணும். மேல இருந்து வரக்கூடிய மாற்றம் எல்லாம் இவனை கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இவனை கையில வச்சுக்கிட்டு அது ஒரு நாடகத்தை விட நடத்தலாமே தவிர அது உண்மையான மாற்றமா இருக்காது. அடித்தட்டு மக்கள்கிட்ட இருந்து, சாதாரண சாமானிய மக்கள்கிட்ட இருந்து அதிகாரத்தை கேள்வி கேட்டு அதுல இருந்து ஒரு மாற்றம் வருது இல்லையா, அதுதான் உண்மையான மாற்றம், அதுதான் உண்மையான புரட்சி. அப்படிதான் உலகத்துல பல புரட்சிகள் நடந்திருக்கு. இந்தியாவிலேயும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும், கண்டிப்பா வரும். அந்த நம்பிக்கையோட தான் நம்ம இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். மோடியை தூக்கல போடு அப்படின்ற போராட்டத்தை, ராணுவர்களை படுகொலை பண்ண மோடியை தூக்கல போடு அப்படின்ற போராட்டத்தை நம்ம வந்து தைரியமா முன்னெடுக்கிறோம். இதை வீரியமா கொண்டு போவோம். இது வீரியமா கொண்டு போவோம், நாடு பூரா கொண்டு போவோம். என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன இவனுக்கு சூழ்ச்சி பண்ணாலும் அதை சமாளிச்சு இந்த போராட்டத்தை நம்ம தைரியமா முன்னெடுப்போம். நாட்டை நேசிக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க.